फ्रेंड्स, तमिलनाडु की बहुत बड़ी ताकत हमारे किसान है, हमारे फिशरमैन है। एनडीए की केंद्र सरकार की नीतियों के कारण देश में एग्रीकल्चर और फिशरीज में रिकॉर्ड प्रोडक्शन हो रहा है, क्योंकि एनडीए की केंद्र सरकार किसानों को, फिशरमैन को हर कदम पर सपोर्ट कर रही है। நண்பர்களே, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பலம் என்று சொன்னால் நமது விவசாயிகள், நமது மீனவர்கள்தான். பிஜேபி என்டிஏ மத்திய அரசாங்கத்தின் கொள்கைகள் காரணமாக தேசத்தின் விவசாயம் மற்றும் மீன்வளத்துறையிலே சாதனை படைக்கும் உற்பத்தி எட்டப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் என்டிஏவின் மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் ஆதரவாக இருந்து வருவதுதான் இதற்கான காரணம். पहले किसानों के बैंक अकाउंट बहुत कम होते थे। एनडीए सरकार ने बैंक अकाउंट भी खोले और पीएम किसान सम्मान निधि जैसी स्कीम भी शुरू की। इस स्कीम के तहत अभी तक देश के किसानों को करीब 4 लाख करोड़ रुपए मिल चुके हैं। तमिलनाडु के लाखों किसानों के अकाउंट में भी 12,700 करोड़ रुपए भेजे गए हैं। முன்னெல்லாம் குறைவான விவசாயிகளிடம் மட்டுமே வங்கி கணக்குகள் இருந்தன. என்டிஏ அரசாங்கம் வங்கி கணக்குகளையும் திறந்து கொடுத்தது. அதோடு கூடவே பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ கொடை போன்ற திட்டங்களையும் தொடங்கியது. இந்த திட்டத்தின்படி இப்போது வரை தேசத்தின் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. फ्रेंड्स, एनडीए की केंद्र सरकार पीएम मत्स्य संपदा योजना चला रही है। इसके तहत फिशरमैन को डीप सी फिशिंग वेसल दिए जा रहे हैं। फिशरमैन को 50,000 किसान क्रेडिट कार्ड भी दिए गए हैं। நண்பர்களே, பிஜேபி என்டிஏவின் மத்திய அரசாங்கம் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது. இதன்படி ஆழ்கடலுக்குள்ளே செல்லும் மீன்பிடி படகுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. மீனவர்களுக்கு 50,000 விவசாயிகள் கடன் அட்டை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. एनडीए सरकार छोटे किसानों और मछुआरों को कोऑपरेटिव से जोड़ रही है। एनडीए सरकार फार्मर प्रोड्यूसर ऑर्गेनाइजेशन यानी एफपीओ पर बहुत अधिक बल दे रही है। तमिलनाडु में फूड प्रोसेसिंग के लिए बहुत अधिक संभावनाएं हैं। एनडीए सरकार का प्रयास रहेगा कि तमिलनाडु के किसानों और मछुआरों की पैदावार दुनिया भर के बाजारों तक पहुंचे। என்டிஏ அரசாங்கம் சிறு விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் கூட்டுறவு அமைப்புகளோடு இணைத்து வருகின்றது. என்டிஏ அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள், அதாவது எஃபிஓக்கள், அவை மீது அதிக அழுத்தம் அளித்து வருகின்றது. தமிழ்நாட்டிலே உணவு பதப்படுத்தல் துறையிலே அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டின் விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் உற்பத்தி பொருட்கள் உலக சந்தைகள் எங்கிலும் கொண்டு சேர்க்கப்பட பிஜேபி என்டிஏ அரசாங்கம் தொடர்ந்து கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது.